இன்னைக்கு நாம வந்து டிவியை திறந்தாலே ஸ்கூல் பத்தின நிறைய நியூஸ். ஆமா, ஒன்னு ஸ்டூடெண்டோட ப்ராப்ளம் ஏதாவது நடந்திருக்கும், ஆமா, இல்லாட்டி டீச்சர் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆமா. நடந்திருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்கூல் ப்ராப்ளம்ஸ் அதிகமா ஆவறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேடம், அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது மீடியா. மீடியா தாக்கம் வந்து அதிகரிச்சுட்டே அதிகமா இருக்கு. போயிட்டே ஓகே. இருக்கு. ம். நெறைய பேர் வந்து அது பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் வந்து அவங்க வந்து மீடியா அதாவது அவங்களுடைய வா வாழ்க்கையில பாதி பங்கு வந்து அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிவி கூட இல்லாத எதுவும் காலகட்டத்தில இல்ல. படிச்சவங்க ஆமா. இருக்காங்க. இல்லன்னா அந்த ஒளியும் ஒலியும் மட்டுமே பார்த்துட்டு படிச்ச காலகட்டத்திலயும் நம்மலாம் இருந்தோம். ஒரு ம். 90கள்ல நாங்கலாம் ம். இருந்தோம். அந்த ஒரு அது 1/2 மணி நேரம் பார்க்கும்போதே வீட்ல இருந்து அம்மா, அப்பா வந்து, "ஐயோ! சீக்கிரம் படின்னா, இந்த 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டியே" அப்படின்னுவாங்க. ம். அப்படிலாம் நாங்க படிச்சோம். ஓகே. ஆனாக்கா, இன்றைக்கு வந்து இந்த ஆன்லைன் வகுப்புகள் எப்ப வர ஆரம்பிச்சதோ, ம். அன்னிலருந்து மாதா, பிதா, குரு, தெய்வம்ன்றதுக்கு பதிலா மாதா, பிதா, கூகுள் தெய்வம்ன்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஓகே. அதுல பார்த்து தெரிஞ்சுக்குது. சரி ஒரு ஒரு இது எடுத்து மொபைல் பார்க்குறாங்க. அவங்க படிப்பு சம்மந்தப்பட்டதாவே இருந்தா கூட, ம். மேல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஆமா. அந்த நோட்டிஃபிகேஷன் போனோனே அது ரொம்ப அட்ராக்டிவா வருது மீடியால. ம். அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு உடனே உள்ள உள்ள போறாங்க. போயிடுறாங்க. உள்ள ஓகே. போனா அது ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுது. ம். அத முடிச்சுட்டு அவன் திருப்பி படிக்கலான்னு வரும்போது இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. ம். இப்படி அந்த மாரி விஷயங்கள பார்த்து முடிக்கும்போதே அவனோட உடலும் சோர்ந்து போயிடுது, கண்ணும் சோர்ந்து போயிடுது. எதற்காக எடுத்தானோ அந்த கான்செப்ட்ட படிக்காமயே அவன் தூங்கிடுறான். ஓகே.